ஃபிலாட்டலிக் கிளப் திரிஷூர் கோல்டன் ஜூப்ளி செலப்ரேஷன் எக்ஸ்போ. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இந்தியோட பகுதியோட பேர் வந்து கிளிம்சஸ், அதாவது நடந்து முடிந்த ஈவெண்ட்டுடைய தொகுப்பு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்மளோட ஜேஆர் டிவைன் ப்ளஸ் கனெக்டிங் டாட்ஸோட வேலை வாய்ப்பையும் தாளந்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி. We act as a catalyst between talent and opportunity. திரிஷூர் ஃபிலாட்டலிக் கிளப் கோல்டன் ஜூப்ளி செலப்ரேஷன் கடந்த 15, 16, 17 நவம்பர் திங்கள் 2024 ஆண்டு திரிஷூரில் மிக விமர்சனையாக நடந்த கோல்டன் ஜூப்ளி செலப்ரேஷன் எக்ஸ்போ. கேரளான்னு எடுத்துக்கிட்டோன்னாவே அவங்களுடைய சொசைட்டி வந்து இந்திய அளவில் இல்லை, உலக அளவுலேயே மிக பிரபலம். ஏன்னா அவங்களோட ஒற்றுமையாக இருந்து அவங்களுடைய கலெக்ஷனை ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இந்த டிஸ்ப்ளே கலெக்ஷனை வந்து இப்பயும் நீங்கள் பார்க்கலாம், படமாக பார்க்கலாம், தனித்தனியாக வந்து ஒரு வீடியோவாக ஷார்ட்ஸாகவும் நான் போடுறேன். அப்போ எந்த அளவில் அவங்களோட கலெக்ஷன் இருக்கும் அப்படின்றத வந்து, அவங்களோட ஸ்ப்ரெட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து அந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோசிச்சு பாருங்கள், கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒற்றுமையாக கட்டமைப்பாக ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத இந்த படங்களை பார்த்தாவே தெரியும். இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சங்கரா ஹால்னு சொல்லிட்டு எம்ஜி ரோடில் இருந்தது. அவ்வளோ பெரிய ஹாலை வந்து அவ்வளோ அருமையாக ஆர்கனைஸ் பண்ணி டீ காஃபி ஸ்நாக்ஸ்லேருந்து அவங்க வெல்கம் ட்ரிங்க் ஜூஸ் கொடுக்குற வரைக்கும், அதுக்கப்புறம் சாப்பாடு 3 நாளும் அவ்வளோ அருமையாக நம்மளை ரிசீவ் பண்ணி ஆதரித்து பிரமாதமாக பண்ணாங்க. இப்போது வழக்கமாக வந்து அவங்களோட டிஸ்பிளே ஐட்டமை வந்து எங்கே மியூசியமாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸிபிட்டாக இருந்தாலும் சரி, தொடரத்துக்கு வந்து அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து எதை வேணால் எடுத்து கையில் எடுத்து பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், அதாவது டச் அண்ட் ஃபீல் குட் ஃபேக்டரை வந்து அந்த சொசைட்டி உறுப்பினர்கள் மக்களுக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து கொச்சினில் கண்காட்சி இருக்கு இல்லைங்களா, வர February மாதம் நடக்கிற கண்காட்சியில் திரு ஷமீர் அவர்கள் வந்து ஆக்ஷனுக்கு நிறையா இது கொடுத்துருந்தாரு, கேட்டிருந்தாங்க. எல்லாம் பிரபலமாக உள்ள பெரிய கலெக்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய பொருட்களை ஆக்ஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து கொஞ்சம் பொருள் வந்து கொடுத்துருக்குறேன் ட்ரையல் பேசிஸில். அப்புறம் இவங்களோட எக்ஸிபிட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டிக் எக்ஸிபிட்டை தாண்டி அடிப்படையில் இது ஃபிலாட்டலிக் சொசைட்டின்றனால அவங்க ஸ்டாம்ப்ஸு, ஃபஸ்ட் டே கவர்ஸ், போஸ்டல் ஸ்டேஷ்னரியிலேருந்து அங்கே அவங்களோட ட்ரிவாங்கூருடைய காயின்ஸு, ஸ்டாம்ப்ஸு, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுற அந்த முறை முதற்கொண்டு பல்வேறு ஸ்லாப் ரைட்டாக அந்த டேப்லெட்ஸ் ரிலேட்டடாக வந்து பிரமாதமாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளுடைய பாலக்காடு பாபுராஜ் அண்ணனுடைய 5 அரவுண்ட் தி வேர்ல்டு, அதாவது 5வது டினாமினேஷன் உள்ள எல்லா கரன்சிஸ் வேர்ல்டு வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக நடந்த இடத்த பற்றி சொல்லணும். அந்த நடந்த இடம் ஸ்ரீ சங்கரா ஹால் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அருமையான குளம். அதில் வந்து அவங்களோட அந்த வீடு எல்லாம் பழமை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தது வந்து நாங்கள் இருக்கிறதே வந்து ஒரு 3 நாளாக போனதே தெரில, அவ்வளோ ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. திருப்பி நான் அந்த டிஸ்பிளேக்கு வரேன், நான் கலெக்டர்ஸோட டிஸ்பிளேக்கு. அந்த அப்பார்ட் ஃப்ரம் காயின்ஸு, நோட்ஸு, ஆன்டிக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமான வாய்ப்பை அங்கீகாரமாக வந்து ஓப்பனிங் செரிமனிலையும் கொடுத்தாங்க, க்ளோஷர் செரிமனிலையும் கொடுத்தாங்க. அதில் வந்து அங்கே உள்ள இவங்க லோக்கலில் உள்ள ஜட்ஜஸ்ஸு, இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறவங்களே வந்து 3 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பொறுமையாக வந்து அங்கே லோக்கல் விஐபிஸ் எல்லாம் பொறுமையாக பார்த்து அந்த நிர்வாகிகள்கிட்ட அவங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி
நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றதை பார்த்து என்கிட்ட வந்து ஒரு விஐபி செட்டு வந்து கமமரேட்டிவ் செட் இருந்தது. அதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக நான் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டாங்க. நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தேகத்தையும் கேட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்மளோட கண்காட்சி டிசம்பர் 6, 7, 8 கட்டாயமாக வாங்க. நன்றி, வணக்கம்.